ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கேபி கேமி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்த நெசியா கேமில் எப்படி பைக் மோட பண்ணுறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லோரும் வீடியோக்குள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பஸ்ட்டாக இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் டைமோடு அந்த டைம் ஓடி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டைம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நம்ம மொபைலில் புதுசாக நான் ஒரு 4 MBக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அது ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் இசட்டச்சுவர் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா மோட்டார் கவாசிக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிப் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ போட்டிங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மேலே வந்தீங்கன்னா மோட்டார் கவாசிக்கிங்கிற ஃபைலுக்குள்ள போயிட்டு அந்த ஃபைலை காப்பி அல்லது கட் பண்ணிவிட்டு 2 வாட்டை பேக் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு பஸ் சீடு போயிட்டு மோடு போயிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக நம்ம மொபைலில் பஸ் சிமுலேட்டர் இருந்த கேம்க்கு வந்துருக்கேன். கேம்க்கு வந்துட்டு மோடு பண்ணிங்கன்னா மோட்டார் கவாசிக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு அதான் நம்ம டவுன்லோட் பண்ண பைக் மோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.